திருவண்ணாமலையில் உலக புகழ்பெற்ற தீபத் திருவிழா துர்க்கையம்மன் உற்சவத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. நினைத்தாலே முக்தி தரும் தலமாகவும் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் கார்த்திகை தீபத் திருவிழா உலக புகழ் பெற்றதாகும். அதன்படி இந்த ஆண்டிற்கான தீபத் திருவிழா வரும் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெற உள்ளது. நிறைவு நாளான டிசம்பர் 3ஆம் தேதி அதிகாலை கோவில் கருவறை முன்பு அதிகாலை 4 மணிக்கு பரணி தீபமும் தொடர்ந்து அன்று மாலை கோவில் பின்புறத்தில் உள்ள 2668 அடி உயரம் கொண்ட மலையின் மீது மகா தீபமும் ஏற்றப்பட உள்ளது. இந்த விழாவில் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள். கார்த்திகை தீபத் திருவிழாவின் முதற்கட்டமாக திருவண்ணாமலை நகரின் காவல் தெய்வமான அருள்மிகு ஸ்ரீ துர்க்கையம்மன் உற்சவம் நேற்று நடைபெற்றது. அப்பொழுது துர்க்கையம்மன் பூரண அலங்காரத்தில் எழுந்தருளி வாகனத்தில் மாட வீதிகளில் வலம் வந்து அருள் பாலித்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மழை மற்றும் குளிரை பொருட்படுத்தாமல் மாட வீதிகளில் திரண்டு துர்க்கையம்மனை வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து இன்று சனிக்கிழமை இரவு அண்ணாமலையார் கோவிலின் காவல் தெய்வமான பிடாரி அம்மன் உற்சவம் நடைபெறுகிறது.